ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆச்சு. ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் சாரி. ஸோ இன்னிலேருந்து நம்ம கட்ட பேப்பராக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஸ்கேலப் ஸ்லீவ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் டிசைனுங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. இப்போது நான் ஸ்லீவோட ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் தையலுக்கு வந்து பார்த்தோன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 9 இன்ச்சஸ் நமக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அந்த கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் கொடுக்கலைனாலும் அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நீங்கள் ஸ்லீவில் இல்லை நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பண்ணுறது ஒரு ரொம்பவே டிஃபிகல்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் கூட நீங்கள் வந்து செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து சுடிதாரோட ஸ்லீவு நான் அதை கட் பண்ண வீடியோஸும் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஸ்லீவ் டிசைனை மட்டும் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு லென்த் வந்து உங்களோட ஸ்லீவோட லென்த்து வரைக்கும் எது வரைக்கும் நமக்கு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வித்து வந்து ஒரு 2 இன்ச்சு வித்தில் இருக்கிற மாதிரி ஒரு லென்த்தாக வந்து ஒரு கேன்வாஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் வந்து பார்த்தோன்னா ஸ்கேல் வச்சு நான் கோடு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ரொம்பவே அழகாக வரும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஆப் சர்க்கிள் கர்வ் மாதிரி கொடுக்கணும் இல்லையா, இதுக்கு நான் வந்து 2 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, 2 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் 1 இன்ச்சில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேலப் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 1.5 கொடுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே நமக்கு பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். அப்போ தான் ஈஸியாகவும் நம்ம பண்ண முடியும். குறைஞ்சது நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சில் 2 இன்ச்சுக்காவது நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ராயிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஷீட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டை அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒரு ஆப் கர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் வந்து நான் காமிச்சேன், ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இந்த கேன்வாஸில் நான் கட் பண்ணதை கரெக்டாக அந்த சர்க்கிள் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிருந்தோம் அந்த கர்வு. இடையில எங்கள் பாப்பாவும் அவங்களும் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிடுங்குறாங்க. இப்போது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலப்புக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அட்டை இல்லை காயின் இல்லைனா ஏதாவது ஒரு மூடிங்கிறது அது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கர்வ் லைன் கொடுக்கலாம். ரொம்பவும் ஈக்குவலாக ரொம்பவே அழகாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த நமக்கு கேன்வாஸ் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்து வரைக்குமே இந்த இதை வந்து கரெக்டாக 2 இன்ச்சுக்கு நான் வந்து டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த கர்வ் லைன் வந்து கரெக்டாக இதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத்தில் இல்லைனா நமக்கு மெயின் ஃபேப்ரிக் நமக்கு இருக்கு இல்லையா, ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணிக்கணும். மெயினாக இந்த ஸ்லீவில் நான் வந்து உள்ள லைனிங் வந்து நான் கொடுக்கல. சும்மா இதனால் காட்டன் சுடிதார் தான், அதனால் நமக்கு வந்து லைனிங் கொடுக்காம சும்மா நான் நார்மலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதோட மிச்ச துணி இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே நான் வந்து நீட்டாக வச்சு அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணோன்னா நமக்கு இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிடும். இப்போது அந்த எட்ஜில் வந்து பாருங்கள், நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டோம் இல்லையா, ஒரு சின்ன கோடு மாதிரி கேன்வாஸ் பேப்பரில் போட்டிருந்தோம் பாருங்கள். அந்த கோடு வரைக்குமே நீங்கள் வந்து இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் வச்சு அயன் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த கிளாத்தை வந்து பார்த்தோன்னா இந்த எட்ஜில் வந்து மடித்து கொடுத்து தையல் போட்டுருங்க. இந்த கேன்வாஸோட எட்ஜில்
நீங்கள் அந்த கர்வ் லைன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல மடித்து அடிச்சிடக்கூடாது. எந்த இடத்துல கரெக்டாக நம்ம கோடு போட்டிருக்கோமோ அந்த சைடில் மடித்து அடிச்சுக்கணும். இப்போது மடித்து அடிச்சுட்டு நம்ம ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, நான் வந்து லைனிங் கொடுக்கல. இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா நல்ல பக்கம், நம்ம ஸ்லீவுக்கு மேலே நல்ல பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே இதை நான் வந்து வைக்கிறேன். கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீழே வந்து அந்த கர்வ் லைன் நம்ம கொடுக்கறதுல துணி வந்து எக்ஸஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிறோமே. அடிஷ்னலாக நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணோம் பாருங்கள், அதில் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். எடுத்துட்டு கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் லைன் வந்து எட்ஜில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக மிஷினை வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக ரன் பண்ணி நீங்கள் வந்து அந்த கர்வ் லைனில் கரெக்டாக நீங்கள் வந்து போடணும். இந்த ஸ்கேலப் டிசைனில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த எட்ஜ் வருது பாருங்கள், அந்த 2 கர்வும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டு, அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கேலப்போட டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டர் வர்றப்ப நீடில் உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கிட்டு இப்படி லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணதுக்கு மேலேயே தையல் போட்டுட்டு வாங்க. பொறுமையாக தையல் போடுங்க. இந்த 2 மெயின் ஃபேப்ரிக் ஸ்லீவையும் இந்த நம்ம கேன்வாஸ் அயன் பண்ணி வச்சுருக்கோலே அந்த ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு நகர்ந்துடும். அப்படின்னா 2ஐயும் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைச்சி தையல் போடணும். கரெக்டாக அந்த கர்வ் லைன் தான் இதோட ஸ்பெஷல். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஒரு இடத்துல ஷார்ப்பாகவும் ஒரு இடத்துல ரொம்ப டீப்பாகவும் அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ரொம்பவே பொறுமையாக நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து பண்ண முடியும். இப்போது நான் வந்து பார்த்தோன்னா எட்ஜில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த ஸ்கேலப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் சின்ன சின்ன அர்க்காத் வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துலையே நீங்கள் அர்க்காத் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் நான் அதை வந்து கட் பண்ணுறேன். ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த பேப்பரும் கேன்வாஸ் பேப்பரும் கிளாத்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் நமக்கு மடக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் லைட்டாக வந்து இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த கேன்வாஸ் பேப்பரை விட்டுட்டு தான் நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தேன். விட்டுட்டு இப்போ நாங்கள் பாருங்கள் நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு தான் 1/2 இன்ச் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த எட்ஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக அர்க்காது அந்த கார்னரில். அந்த மெயினாக வந்து தையல் மேலே பற்றக்கூடாது. தையல் மேலே பட்டுச்சுன்னா டோட்டலாக அவ்வளோதான், முடிஞ்சு வாஷ் அவுட்டு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த தையல் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, க்ரீன் கலர் லைன் மேலே தையல் போட்டோம்ல, அந்த தையல் மேலே டச் ஆகாமல் அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு கட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த தையலுக்கு உள்பக்கமாக கட்டிங் வந்து போயிடவே கூடாது. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே அழகான ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து கிடச்சிடும். ஸோ நான் வந்து எடுத்து விட்டுட்டு நல்லா அந்த ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பென்சில் இல்லை ஒரு பென்னு இல்லை நான் வந்து சிசர் வச்சுருக்கேன். நீங்கள் சிசர் வச்செல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கர்வ் லைனை வந்து அப்படி லைட்டாக அப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்துடும். நீங்கள் ஒரு பென்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு உள்ளே கரெக்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த கேன்வாஸ் பேப்பரும் வந்து கரெக்டாக உள்ளே போய்ட்டு அந்த கர்வ் லைனுக்கு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிக் வந்து பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக சிசர் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பென்னு யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த எட்ஜை வந்து இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அழகான ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து கிடச்சிடும். ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எந்த இதுவும் கொடுக்காம நார்மல் ஸ்லீவு இதே மாதிரி நீங்கள் ப்ளைன் ஸ்லீவ் கூட இந்த ஸ்கேலப் டிசைன் வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். போட்டு நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்கில் இனிமே வந்து நம்ம இந்த லேஸ் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்குன்னு எந்த ஒர்க்கும் கொடுக்காம கான்ட்ராஸ்டாலாம் எதுவுமே கொடுக்காம அப்படியே மெயின் ஃபேப்ரிக் இருக்குன்னா அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருந்தோன்னா அது நமக்கு இந்த ஸ்கின்ல வந்து வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக தெரியுதுங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு சாரீ, காட்டன் சாரீ, அந்த மாதிரி நல்ல ப்யூர் காட்டன் அழகாக இருக்கும் சாரீ பார்க்க. அதில் வந்து டிசைன் ஒர்க்குன்னு சொன்னால் எந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டோ இல்லை எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ அந்த மாதிரி எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த ஸ்கேலப் மட்டும் வச்சு நெக்கு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கவே வியர் பண்ணிருக்காங்கல்ல, அதாவது அந்த ஸ்கேலப் டிசைன் அந்த வளைஞ்சு வளைஞ்சு வர்றதை பார்க்கவே அந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து நான் வந்து இந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த பிங்க் கலர் ஃபேண்ட் வந்து பிங்க் கலர் கிளாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா கரெக்டாக நம்ம இந்த ஸ்கேலப் வந்து ஈக்குவலாக நமக்கு வந்து உட்கார வைக்கணும் இல்லையா? கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த பிங்க் கலர் கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இது எதுக்காகனா கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து எல்லா ஸ்கேலப்பும் ஈக்குவலாக உட்கார வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாத் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து இந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி கரெக்டாக அந்த எல்லோ கலர் லைன் மேலே அந்த எட்ஜு அந்த ஸ்கேலப்போட அந்த கர்வ் லைன் சென்டருக்கு பார்த்தீங்களா, அது டச் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் பின் கூட பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த ஸ்கேலவுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தையல் போடணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தையல் போட்டோம் இல்லையா, பொறுமையாக வளைச்சி வளைச்சி நிப்பாட்டி நிதானமாக போட்டோம்ல, அதே மாதிரி இந்த பிங்க் கலர் கிளாத்தை வந்து கீழே வச்சுருக்கேன் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக. ஏன்னா ஃபேண்ட் வந்து பிங்க் கலருங்கனால கான்ட்ராஸ்ட்டாக வைக்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன். பொறுமையாக நீங்கள் அந்த ஸ்கேலப்புக்கு மேலே தையல் போட்டுகிட்டே வாங்க. அந்த டேர்னிங்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிட்டு தையல் போட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த பிங்க் கலர் கிளாத்தையும் இந்த ஸ்லீவையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க. அந்த கர்வ் லைன்லலாம் பர்ஃபெக்டாக நிப்பாட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்குள்ளே ஈக்குவலாக அந்த லைன் மேலே இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஸ்கேலப் மேலே கரெக்டாக பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதை தையல் போட்டு எடுத்துட்டால் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஸ்லீவ் வந்து முடிஞ்சுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கேலப் டிசைன் ஸ்லீவ் வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இனியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய புதிய நபர்கள் நம்மளோட குடும்பத்துக்குள்ளே வரணும். தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் எனக்கு வந்து கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வியர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிங்க் கலர் நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுக்காம ப்ளைனாக போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. ஃபினிஷிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்.